ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். மதிவாணன், உங்களிடமிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். தாவேகாவில் அதிமுக தலைவர்கள் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் பதவியை ராஜினாமா செய்து போனதை பார்த்தோம் கடந்த வாரங்களில். இப்போ முன்னாள் அமைச்சர்கள் 4 பேர், இன்னும் நாளைக்கு எவ்வளோ பேர் சேருவாங்க அப்படின்னு தெரிய நிறைய தகவல்கள் வந்தவனமாக இருக்குது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் நடக்கும். சனிக்கிழமை பெஞ்ச் மார்க் கொடுத்துருக்கீங்க. ஒரு கட்சியிலிருந்து மற்றொரு கட்சிக்கு பிரிந்து செல்வது என்பது அது ரொம்ப இயல்பான தமிழக அரசியல் காலத்தில் பார்க்குறோம். புதிதாக ஆட்சி பொறுப்பேற்று ஒரு சில வாரங்களில் ஒரு ஆளும் தரப்பை நோக்கி இப்படி சென்ற வரலாறு இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி தான். இதில் மீது நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. மீண்டும் மீண்டும் தாவேகாவும் ஏன் ஒரு சராசரி அரசியலை முன்வைக்கிறது, பெரிய மாற்றத்தை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் சொல்லக்கூடிய தாவேகாவும் ஒரு பக்கத்தில் ஆட்சி அரசாங்கத்தை நடத்துவதற்கான வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் ஆட்சியை தக்க வைப்பதற்கோ கட்சியை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்குமான வேலைகளை இதுக்குள்ளே ஆரம்பிக்கிறீங்க, அடுத்த கட்சியை உடைக்கிறீங்க அப்படின்லாம் பார்க்குறோம். திமுகவை நோக்கி கூட மாற்று கட்சியில் இன்றைக்கி இணைந்துள்ளார்கள். அது ஒரு செய்தியாக நம்ம பார்க்குறோம். இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க மதிவான? 2 விஷயமாக பிரிச்சுக்கலாம் சார். அதாவது நேற்றைய தினம்தான் முதல் அமைச்சரவை கூட்டம் நடந்திருக்குங்க. 35 அமைச்சர்கள் போட்ட பிறகு ஃபஸ்ட்டு கேபினெட் மீட்டிங் நடந்திருக்கு. முதல்வர் தலைமையில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. 1.5 மணி நேரம் நடந்திருக்குங்க. சீரியஸான விவாதமாக நடந்திருக்கு. அதுக்கு அந்த நட்சல்ல சொல்லணுன்னா அவங்க 2 இலக்குகளை முன் வச்சுருக்காங்க புதிய அந்த அரசு. ஒன்று போதை இல்லா தமிழ்நாடு, இன்னொன்று ஊழல் இல்லாத நிர்வாகம். இந்த 2 நோக்கி தான் அவங்க போகணுன்ற மாதிரி கேபினெட் மீட்டிங்லேயே நிறைய பேசினாலும் இதுதான் நட்சல் அடிநாதம். அப்போ போதை இல்லா தமிழகம் அப்படின்னு வந்ததுன்னு வச்சுங்களேன், தமிழ்நாட்டின் 50% பிரச்சனைகள் சட்டம் ஒழுங்கு சம்பந்தமான விவகாரங்கள் எல்லாம் சரியாயிடும். குறிப்பாக பெண்களுக்கு எதிரான அந்த குற்றங்கள், பாலியல் வன்மங்கள் இதெல்லாம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அறவே இல்லாமல் போகாது. போதை இல்லா தமிழகம் அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. அப்போ டாஸ்மாக் எல்லாத்தையும் மூடிடுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க மக்கள். இல்லை, மூட வேண்டாங்க. அதில் சில அது சாத்தியம் இல்லைங்க. அதாவதுங்க, இந்திய நாடு நெடுக சொல்கிறாங்க காந்தி பிறந்த குஜராத்தில் மட்டும்தான் இன்றைக்கி அஃபிஷியலாக மது விலக்கு அமுலில் இருக்குது. ஆனால் நான் பல முறை குஜராத் போயிருக்கேன், அகமதாபாத் நகர், ஜுனகத், பல நகரங்களுக்கு போயிருக்கேன். எல்லா இடத்துலையும் சாராயம் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. மதுவிலக்கு அமல் இருக்குது, அமுல் பேப்பரில் இருக்குது, பேப்பரில் இருக்குது. ஆனால் ப்ராக்டிக்கலாக ஈஸி டு கெட் லிக்கர் இன் குஜராத். அதனால் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இன்றைய சூழலில் எந்த அரசாங்கமும் எந்த மாநிலமும் மது விலக்கை எஃபெக்டிவாக அமுல்படுத்த முடியாதுங்க. அது ஒரு அதாவது காலத்துக்கு உதவாத பிரச்சனையாக தான் நான் பார்க்குறேன். போதை இல்லா தமிழகத்திற்கான அந்த முழக்கம் என்ன? சரி, அது நீங்கள் சொல்லுங்க, நம்ம தலைப்புக்குள்ள வந்துடலாம். இல்லை, போதை அப்படின்றது இந்த சாராயம் மது கூட இல்லைங்க. இன்றைக்கி ட்ரக்ஸ் தான். இப்போ போதைன்றது ட்ரக்ஸ் தான் நான் சொல்கிறேன். அதாவது கஞ்சா, அபின் இது ஏராளமாக இந்தியாவுக்குள்ளே வருது, தமிழ்நாட்டுக்குள்ளே ஏராளமாக வந்துடுதுங்க. ஸோ அதன் விளைவாக ஸ்கூல் சில்ட்ரன், ஸ்டூடெண்ட்ஸ் உள்பட இன்றைக்கி போதைக்கு ஆளாயிட்டாங்க. டாஸ்மாக்ன்றது அது ரொம்ப காலமாக இருக்குது. ஆனால் இந்த ட்ரக்ஸ் தான் இன்றைக்கி பெரிய ஆபத்தாக இருக்குது. ஸோ அந்த போதையில்லா கலாச்சாரத்தை, போதையில்லா தமிழகத்தை நாங்கள் உருவாக்குவோன்னு அர்த்தம். மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வர போகிறதில்ல, கொண்டு வர முடியாதுங்க. இதுக்கு வந்துருங்க மதிவாணன். இப்போ நம்ம இதுக்குள்ள வந்துருங்க. அரசியல்ல இதெல்லாம் சகஜமப்பான்ற மாதிரி கவுண்டமணி ஒரு படத்தை அதிமுக ஆதவ அர்ஜுனா மிக முக்கியமான ஒரு நிர்வாகி, ஒரு தலைவர். அவர் என்ன சொல்றாரு, இந்த 4 அமைச்சர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் சேர்ந்ததுக்கு அப்புறமா அவர்களை வரவேற்று அதிமுகவிற்கும் தாவேகாவிற்கும் வேறுபாடு இல்லை, அதிமுகவும் தாவேகாவும் ஒன்றுதான், தாவேகா மாற்று கட்சி அல்ல தாய் கட்சி அப்படின்னு நிறைய கருத்துக்களை. அது எப்படிங்க அதிமுக தாய் கட்சி ஆக முடியும்? என்னுடைய கருத்து என்னன்னா, தேர்தலுக்கு முன்பே என்னுடைய கருத்து என்ன வந்த பர்சனல் ஒப்பீனியன், தாவேகா வில் பி அப்டேட்டட் மாடர்னைஸ்டு ஏடிஎம்கே ஆகும் அப்படின்னு தான் என்னுடைய கருத்தாக இருந்தது. மாடர்னைஸ்டு ஏடிஎம்கே நீ எப்படி நினைச்சீங்க? அப்டேட்டட் நவீன காலத்தில் மாடர்னைஸ்டு ஏடிஎம்கேவா தான் அது இருக்கும். ஏன்னா திமுக எதிர்ப்பில் தான் அவங்க ரொம்ப அதிகமாக காட்டுறாங்க. புரியுதுங்களா? அது எம்ஜிஆராக இருந்தாலும் ஜெயலலிதா இருந்தாலும் அவங்க திமுக எதிர்ப்பு, குறிப்பாக கலைஞர் கருணாநிதியை எதிர்ப்பது, தீய சக்தின்லாம் பிராண்ட் பண்ணாங்க.
ஸோ அதே விஷயத்தை தான் விஜய் கையில் எடுத்தார். அப்போ நானே சொன்னேன். ஆனால் இன்றைக்கி என்னன்னா, முன்னால் ஆதவ அர்ஜுனா சொன்னாருங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால், இதுதான் அதிமுகவின் புதிய வடிவம்லாம் சொன்னார். அதை கூட நான் ஏற்றுக்குவேன். ஆனால் தாய் கட்சி தாவேக்கான்னு சொல்கிறது எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது. சரி, அவர் ஏதோ பேசுகிறாரு, அதுக்கு அதிமுக காரங்க பதில் சொல்லுவாங்க, ரைட். இப்போ திமுக தாய் கட்சின்னு அதிமுக காரன் பேசலாம், மதிமுக காரன் திமுக தாய் கட்சின்னு பேசலாம். பட் தாவேக்கா நாங்கள் தான் அதிமுக தாய் கட்சின்னு பேசுறதுன்றது சம்திங் ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பேச்சு. அதாவது அதிமுகவை முழுவதுமாக ஈர்ப்பதற்கான அது ஒரு சொல்லாடலா பார்க்கலாம். அது வெறுமனே நீங்க ஒதுக்கவும் முடியாது. அது முழுவதுமாக ஈர்ப்பது என்பது வேற, அதற்கான வேலை, அதற்கான ஒரு வேலை திட்டமா, செயல் திட்டமா நான் சொல்றேன். இல்ல, அது தாய் கட்சியாக எப்பவுமே இருக்க முடியாதுல்ல. நீங்கள் முழுமையாக ஈர்த்த பிறகு கூட யூ கான்ட் கிளைம் வி ஆர் த மதர் பார்ட்டி. அது வரலாற்று பிழையாக இருக்கும். அதனால் என்னை பொறுத்தவரையில் இதெல்லாம் நடக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியுங்க. ஏன்னா இதுக்கு முதல் காரணம் இபிஎஸ் தாங்க. இபிஎஸ்ஸுடைய அரகன்ஸ், அவருடைய பிடிவாதம் தான் இன்றைக்கி இந்த கட்சியை 48% வச்சுருந்த கட்சிங்க ஒரு காலத்தில் ஜெயலலிதா இருக்கும்போது. இன்றைக்கி இந்த கட்சியை 18% லெவலுக்கு 19% லெவல் கொண்டு வந்திருக்குன்னா அதுக்கு மெயின் ரீசன் எடப்பாடியினுடைய ஆளுமையின்மை தான். அவருக்கு ஒரு தாயுள்ளத்தோடு கட்சி நிர்வாகிகளை, கட்சி தோழர்களை அணுகணும் இல்லாமல் எதிர்த்தா வெளியேற்றுறது, எதிர்த்தா வெளியே அனுப்பிச்சிடுறது, எதிர்த்தா பதவியை பறிச்சிடுறது. இப்போ நீங்கள் சொன்னீங்க 4 எம்எல்ஏ தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. நிறைய எம்எல்ஏங்க வரப்போகிறாங்க. வெயிட்டிங் தான். எல்லாரையும் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. தாய் கட்சின்னு சொல்லிட்டாரு, அப்போ மொத்த பேர் வந்துருவாங்க. அதை நான் ஏற்றுக்கல. பட் ஒரு விஷயம், இப்போ இந்த 4 அமைச்சர்கள் பல முறை சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள், சில முறை அமைச்சராக இருந்தவர்கள், பதவி அனுபவித்தவர்கள், அந்தந்த மாவட்டங்களில் பெருசாக கோலிஷன் நபர்கள் தான். கண்டிப்பாக இபிஎஸோட ஆளுமை, அவரோட அதிகாரம் சரியில்லை அப்படின்ற இடங்கள், உட்கட்சி விவகாரம் என்பது எல்லாமே உட்கட்சி விவகாரம் தான். அது 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 சரியாகிவிடும், நாளை சரியாகலாம், நாளை மறுநாள் சரியாகிவிடும் இடம் இருக்குது. எல்லா கட்சியிலுமே நம்ம பார்க்கிறோம். ஆனா புதிதாக பதவியேற்ற ஒரு கட்சி நோக்கி இவங்க அதாவது இது 2 விஷயம்தான். இவங்க வராங்களா, இவங்க கூப்பிடுறாங்களா, எப்போ அவங்க கூப்பிடாமலாம் வந்தாங்க, நீங்க வராமலா நாங்கள் சேர்த்தோம் அப்படின்னு அது டு பி கண்டினியூடு. ஆனால் இந்த ஒரு போக்கு இருக்கு இல்லையா, அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், ஒரு பொதுவாக நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதாவது இது சந்தர்ப்பவாதம் என்பதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிசம் தான். அதாவது தேர்தலுக்கு முன்பு ரொம்ப சூஸியாக இருந்தாங்க தாவேக்கா. பல முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நிர்வாகிகள்லாம் ரூம் போட்டு தங்கி இருந்ததெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்கு கதவு திறக்கலை. தேர்தலுக்கு முன்னால், தேர்தலுக்கு பின்னால் கேட் கிராஷ் ஆகி போச்சு. அதாவது யார் வந்தாலும் சேர்த்துக்கலான்ற அளவுக்கு. ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி கதவை திறந்திருந்தா கண்டிப்பாக வாக்களிச்சிட மாட்டாங்க மக்கள். ஏன்னா இதே தப்ப தானே நீங்களும் பண்ணுறீங்கன்னு. அப்போ அதனால சேஃப் சைடுக்கு இவர் ஆட்சிக்கு உட்காந்த பேர் மொத்த கதவை திறந்து விடுறாரா? இன்னும் 5 ஆண்டுகள் நம்ம என்ன பண்ணிட முடியுன்ற சிந்தனையா? இல்லை நீங்கள் சொல்கிற வாதத்துலேருந்து நான் அப்படி புரிஞ்சுக்கிறேன். இல்லை நான் இருந்த சூழலை சொல்கிறேன். தேர்தலுக்கு முன்பு தாவேக்கா எடுத்த நிலைப்பாடு, அதாவது ரசிகர் மன்ற தலைவர்கள், நிர்வாகிகளுக்கு தான் முன்னுரிமை, அவங்களுக்கு தான் எல்லா பொறுப்புகளும் கொடுப்போன்னு ஒரு நிலை எடுத்தாங்க. அது அவங்களுக்கு அப்போ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். ஆனால் ஆளும் கட்சியாகி மாநில நிர்வாகத்தை கொண்டு வரும்போது வெறும் ரசிகர் மன்றத்தையோ அந்த நிர்வாகிகளையோ 30 வருஷமாக போஸ்டர் ஓட்டினாங்க, 30 வருஷமாக பேனர் கட்டினாங்க. அது ஒரு தகுதியாக இருக்க முடியாது. அது மக்கள் இயக்கத்துக்கு தகுதியாக இருக்கலாம், விஜய் மக்கள் இயக்கத்துக்கு. இன்றைக்கி ஒரு ஆளுங்கட்சிக்கு தொடர்ந்து பல தேர்தல்களை சந்திக்க போகிற உள்ளாட்சி தேர்தல், அப்போ அவங்களுக்கு பொலிட்டிக்கல் ஒர்க்கர்ஸ் தேவையாக இருக்குதுங்க. இருக்கிற ஒர்க்கர்ஸ் நிறைய அமைச்சர்களே இருக்காங்களே, அதான் இருக்கிற ஒர்க்கர்ஸ் அதாங்க மொத்தமே இப்போ அப்படி தாங்க இருக்கு. மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாருமே ரசிகர். இப்போ கூட இன்னைக்கு கூட என்ன சொல்கிறாரு பாருங்க நம்ம புசி ஆனந்த், நீங்கள் பாருங்கள் நம்ம தம்பிங்கெல்லாம் மாவட்ட செயலாளர் இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாம் ஒற்றுமையாக இருங்க. அதாவது இஸ் அஃப்ரைட். அந்த புதியவர்கள் வருவதால் பழையவர்களுக்கு முக்கியத்துவம் குறைஞ்சிருமா? கண்டிப்பாக குறையும். இன்றைக்கி ஆலை இல்லாத ஊருக்கு இழுப்பப்பூ சக்கரைன்னு மன்றத்தில் கொடி காட்டினவெல்லாம் மந்திரியாக இருக்கிறான்.
பட் பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ட் பீப்புளோட முன்னாள் அமைச்சர் கான்டாக்ட் உடுமலை ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, எங்களுக்கு பொறுப்புலாம் இல்லைங்க, எங்களுக்கு வந்து மரியாதை தான் முக்கியம் அப்படின்றாரு. அது அந்த வந்து உரிய மரியாதை மரியாதைன்னா என்ன? மரியாதை அவர் என்ன? சொல்றதை கட்சியில் பொறுப்பு வேணும், இல்லைன்னா ஆட்சியில் பொறுப்பு வேணும். அதான் நாங்கள் மரியாதை, அங்கீகாரம். அதனால் பொறுப்பு வேணான்னு சொல்கிறதெல்லாம் வந்து அது சும்மா ஒரு இதுதாங்க. வெளிப்படையாக அவங்க எங்களுக்கு பொறுப்பு வேணும்னு கேட்க முடியாது இல்லையா? அதுவும் ஒரு பெரிய செக்ஷன் அங்கே தாவேக்கால வேற யாரும் வந்துடக்கூடாது பொத்தி வச்சிட்டு இருக்காங்க. பட் அப்படி ஒரு அரசியல் கட்சி இந்த நகரம் மூலமாக இந்த நகரம் மூலமாக ஒட்டுமொத்தமாக அதிமுகவை பெரிய அளவுக்கு பலவீனப்படுத்த முடியும்னு தாவேக்கா நினைக்குதா? தாவேக்கா நினைப்பதை விடுங்க, இன்னைக்கு வந்து அதிமுகவினர் முதல் தடவையாக தொடர் தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். 10 வருஷம் எதிர்க்கட்சி என்றது இதுவரையில் அதிமுகவினர் சந்திக்காத ஒன்று. அதனால் அவங்களுக்கே அவங்க தலைமை மேலே நம்பிக்கை போயிடுச்சு. தமிழ்நாடு அரசியலில் இனிமேல் அதிமுக ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுன்ற நம்பிக்கை இன்றைக்கி 2ஆம் கட்ட இல்லை, முதல் கட்ட தலைவர்கள்கிட்டே வந்துடுச்சு. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுகவுக்கு போக முடியாது. ஓபிஎஸ் போன மாதிரி, ஓபிஎஸ் போனார், இவங்க போனாங்க, மற்றவங்க வைத்தியலிங்கெல்லாம் போன மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து காலங்காலமாக திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணவங்க. ரெண்டாவது, விஜய் ஒன்றும் அதிமுக புதுசு இல்லைங்க. 2011 ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது அதிமுகவுக்கு விஜய் மக்கள் இயக்கத்தினர் இறங்கி வேலை செஞ்சாங்க. அணிலாக வேலை அப்போதான் அந்த அணிலே பேரே வந்தது அவங்களுக்கு. அதனால் தே ஆர் நாட் அகெயின்ஸ்ட் ஏடிஎம்கே பர்சே. ஆனால் டிஎம்கே வந்து அவங்களுக்கு எதிரியாக இருக்குது. ரெண்டாவதுங்க வந்து இப்போ இந்த 2026 தேர்தல், நான் தப்பாக சொல்ல மாட்டேன் வர்றவங்களெல்லாம், ஆனால் அவங்க நோக்கம் ஏதாவதுனா இருக்கலாம். வந்து சேர்றவங்கள நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா வேறு வழி இல்லை அவங்களுக்கு. அவங்க திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக தாங்க இவ்வளோ காலம் களமாடினாங்க. ஆனால் திடீர்னு வந்த தாவேக்கா 2 வருஷத்தில் அவங்கள ஓவர்டேக் பண்ணி திமுகவை வீழ்த்திட்டாங்க. இப்போ அதிமுக காரங்களுக்கு தாவேக்கா எதிரியா, நட்பு சக்தியா, பகை சக்தியா? நான் நினைக்கிறேன் நம்மளால் செய்ய முடியாத யாரோ ஒரு தம்பி வந்து செஞ்சிட்டான்பா, ரொம்ப நல்ல விஷயம்பா, அவன் நமக்கு நட்பு சக்தின்னு நிலை எடுத்திருக்கணும் அதிமுக. எடப்பாடி அந்த இடத்துல தான் தவறு பண்ணிட்டார். அவர் என்ன பண்ணிட்டார்னா, மக்கள் தீர்ப்பை மதிக்காமல் இன்னொரு பெரிய தப்பு என்னன்னா, திமுகவின் ஒத்துழைப்போடு முதல்வராக நான் இருக்கிறேன், அமித்ஷா சொல்லிட்டாரு அப்படின்னு போய் அவங்க எம்எல்ஏ கிட்டே பேசியிருக்காரு. அப்போ திமுகவோடு அவர் உறவு கொள்ள போனது, தாவேக்காவை ஆட்சி அமைக்காமல் தடுத்தது, இது ரெண்டும் பெரிய பிளண்டர் அவர் பண்ணது. அதன் விளைவு தான் இன்றைக்கி அனுபவிக்கிறார். 25 எம்எல்ஏ 22 எம்எல்ஏ சட்டமன்ற குழுவே பிளந்தது இல்லையா? அதுக்கெல்லாம் காரணம் அவருடைய சந்தர்ப்பவாத நிலை தான். அதனால் அவர் தான் மெயின் காரணம் இப்படி நடக்கிறதுக்கு. பட் அவங்க நினைக்கிறாங்க இனிமேல் தாவேக்கா தான் ஃப்யூச்சர். தாவேக்கா வந்து எம்ஜிஆரை கொண்டாடுது, ஜெயலலிதாவை ஒன்றும் பெருசாக தாக்கலை, அண்ணாவை கொண்டாடுது, பெரியாரை கொண்டாடுது, அது ஒன்றும் பெரிய எதிரி இல்லை, அதனால் அதோட போய் சேரலாம் அப்படின்னு மனப்பக்குவத்துக்கு வந்துட்டாங்க. அதான் எனக்கு தெரியுது. தொடர்ந்து போய் மதிவாணன் மக்களுடைய தீர்ப்பு கருத்து தொடர்பு அவங்களுடைய பார்வை. இல்லை, மொரார்லெஸ் அது கரெக்டு தாங்க. அதாவது 50-50 தாங்க. அதாவது வந்து பதவியில் இருந்தவர்கள், அதிகாரத்தை அனுபவித்தவர்களால் தொடர்ந்து 10 வருஷத்துக்கு பதவியில் இருக்க முடியாது என்பது ஒரு யதார்த்தம் தான். சாமானிய அரசியல்வாதிகள் தானே, எல்லாம் ஒன்றும் செயின்ஸ் கிடையாது, துறவிகள், முனிவர்கள் கிடையாது. அதிமுக பின்னடைவுன்றது வந்து ரொம்ப குறைவாக தான் இங்கே பதிவிட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் அந்த தலைமை மீது விமர்சனம், கட்சி மீது விமர்சனம் கடந்து இண்டிவிஜுவல் பர்சன் அந்த அதிகாரத்தை நோக்கி நகர்கிறார். இல்லை, அடுத்த 5 ஆண்டுகள் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கே வந்து அது பெருசாக வரல, பதவி சுகம் தான் பெருசாக போட்டிருக்காங்க. பட் என்னுடைய கணிப்பு என்னென்னா, ரெண்டும் ஈக்குவலி தே பிளேடு பார்ட். நம்பிக்கை இல்லை, இப்போ போக வேண்டிய அவசியம் இருக்குது. உந்து சக்தி என்னென்னா அதிகாரம் தான். அதில் ஒன்றும் யாருக்கும் ஒன்றும் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. ஜென்ரலாக இது கரெக்டு தாங்க அவங்க சொல்லியிருக்கிறது. நல்லது.